இடுப்ப கிள்ளிட்டு சினிமாக்கு டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து டைப் அடிச்சு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை போய் சரத்குமார் போய் கேட்க வேண்டியதானே அவரு? அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பவன் கல்யாண் அவரிடம் கேட்க முடியுமா? இப்ப கேட்க சொல்லுங்க. நீங்க எப்படி சினிமால எப்படி எந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாண்ட போய் கேட்க சொல்லுங்க. இப்போ உங்க சரத்குமார்ட்ட கேளுங்க. மிட் நைட்ல தானே கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில வந்து சேர்ந்தாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணாமலை அவர்கள். அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூறிய அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலை என்றாலே தற்கூரி தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வார்த்தை மட்டும் வார்த்தை கிடையாதுங்க. அவரு இடுப்ப கிள்றது ஒருமையில பேசுறதெல்லாம் பேசுறாருல, அப்ப அவர் என்ன வேணாலும் பேசலாமா? எங்க கட்சியினுடைய தலைவருங்க, பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய எங்க தலைவரை ஒருமையில பேசுறது, அவதூறா பேசுறது, ஆபாசமா பேசுகின்ற பொழுது நீ யாராவனா இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போ. நேற்று ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணாங்க? என்ன ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க? டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம். எதுக்கு டாஸ்மாக் அலுவலகத்தை நீங்க முற்றுகையிடுறீங்க? இடி ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது. அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க. அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை செய்றீங்க?